ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். இன்னைக்கு நம்ம பிரெக்னென்ட்டா இருக்கும்போது ஹேர் கலரிங் பண்ணலாமா? இல்ல ஹேர் வந்து லாஸ் ஆகுது, ஏதாச்சும் ஹேர்ல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? அப்படிங்கிறத தான் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா நீங்க இப்போ கன்சீவா இருக்கீங்க அப்படிங்கும்போது, எந்த ஒரு கெமிக்கல்ஸும் எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. நீங்க எடுத்துக்கிற கெமிக்கல்ஸ் அளவுக்கு அதிகமா ஆகும்போது, கண்டிப்பா அது உங்க குழந்தையோட வளர்ச்சிக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில பிரச்சனையா முடியும். ஸோ, அதனால கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கட்டாயம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது, லிமிட்டா கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த கொஞ்சமா தானே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கால் வீக்கம் இதெல்லாம் வந்து நார்மலான விஷயம் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது. ஸோ கால் வீக்கமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்ப்ரே அடிக்கிறது, இல்ல அதன் மேல வந்துட்டு ஆயின்ட்மென்ட் யூஸ் பண்றது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு தான் வந்து டாக்டர் சொல்லுவாங்க. ஏன்னா, நீங்க வந்து உடம்புல போடுற ஒவ்வொரு கெமிக்கல்ஸுமே உங்களோட உடம்புக்குள்ள போயி அந்த ரத்தத்தில கலந்து குழந்தைய வந்து பாதிக்கும். ஸோ அதனால தான் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றது. தேவைப்படுற பட்சத்தில இப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து தேவை, அவசியம் அப்படிங்கிற பட்சத்தில வந்து உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா லிமிட்டா யூஸ் பண்ணுங்க. அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. இதே மாரி தான் பார்த்தீங்க அப்டின்னா, ஹேர் கலர் பண்றதுமே. ஸோ ஹேர் கலர் பண்றீங்க அப்டின்னா, அதுல வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது அப்டிங்கிறது இல்ல. கண்டிப்பா அதுல வந்து நெறையவே வந்து கெமிக்கல் இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ஹேர் கலர் பண்றீங்க அப்டின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணீங்க அப்டின்னா, அங்க போயிட்டு அந்த ஹேர் கலரிங்ல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு, எந்தெந்த அளவுல இருக்கு அப்டிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க பார்க்கும்போது தெரியும் அதுல நெறைய கெமிக்கல்ஸ் கலந்திருக்கும். இத வந்து டாக்டர் கிட்ட கண்டிப்பா கன்சல்ட் பண்ணீங்க அப்டின்னா, நோ அப்டின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஹேர் கலரிங், ஹேர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வேண்டாம். அதுல வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும். அது கண்டிப்பா தலையில நீங்க வந்து இந்த மாரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது, அது கண்டிப்பா உள்ள வந்து உறிஞ்சப்படும். ஸோ உறிஞ்சப்படும்போது நம்ம ரத்தத்தில கலந்து அது வந்து கண்டிப்பா குழந்தைய பாதிக்கும். ஸோ இதனால தான் இந்த ஹேர் கலரிங், ஹேர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றது. பட் உங்களுக்கு அவசியம் அப்படிங்கிற பட்சத்தில லிமிட்டா கொஞ்சமா வந்து ஒன் டைம் நீங்க வந்து பண்ணிக்கலாம். அடிக்கடி பண்ணக்கூடாது. அளவுக்கு அதிகமா பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்க. அந்த ஒரு 9 மந்த்ஸ் டூ 10 மந்த்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ குழந்தைக்கும் சேஃபும் கூட. இதெல்லாம் வந்து அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு, முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹேர் கலரிங், ஹேர் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி வெளிய இருந்து ஏதாவது கெமிக்கல்ஸ் உடம்புல அப்ளை பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்பவாச்சும் ஒருக்கா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் வந்து பெருசா வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் கொடுக்காது. அதே மாதிரி இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க, வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, எதுக்கும் உங்க டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, உங்க உடம்பு கண்டிஷன் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ, அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க தாராளமா அத வந்து யூஸ் பண்ணலாம். பட் பொதுவா நீங்களும் உங்க குழந்தையும் சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா இந்த ஹேர் கலரிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நேச்சுரல் வேல வந்து ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து மருதாணி இலைய வந்து அரைச்சு அத தலையில வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ப்ரௌனிஷ் கலர் இந்த மாரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் வேல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கெமிக்கல்ஸ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். பர்சனலா கேட்கணும் அப்படின்னா, மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச். என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, கீழ இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும்.